உடல் ஆரோக்கியம் தொடர்பான முக்கிய படிப்புகளில் ஒன்று பிபிடி என்று சொல்லப்படும் பிசியோதெரபி படிப்பு. ஆரம்ப காலங்களில் பட்டய படிப்பாக இருந்த இந்த கல்வி முறை கடந்த சில ஆண்டுகளாக பட்ட படிப்பாக கற்றுத்தரப்படுகிறது. நரம்பு தசைகளின் கோளாறுகளை சரி செய்து உடற்பயிற்சி மூலம் சிகிச்சை அளிக்கும் பிசியோதெரபி படிப்பை பற்றி இன்றைய என்ன படிக்கலாம் பகுதியில் காணலாம். மருத்துவத்துறை வளர்ச்சி பெற்று வருவதை தொடர்ந்து துணை மருத்துவ படிப்புகளுக்கான வரவேற்பும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. மருந்து மாத்திரைகள் இல்லாமல் நோய் வராமல் பாதுகாத்து உடல்நிலையை வலுப்படுத்தும் பிசியோதெரபி எனப்படும் இயன்முறை மருத்துவம் சமீப காலமாக பிரபலமடைந்து வருகிறது. 4.5 ஆண்டுகள் இளநிலை பட்டப்படிப்பாக உள்ள இத்துறையில் உடலியல், உடற்கூறியல் மற்றும் தசை, நரம்பு, எலும்புகளின் இயக்கங்கள் பற்றி முழுவதுமாக பயிற்றுவிக்கப்படுகிறது. ஹியூமன் பாடியோட மூமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு, என்னென்னலாம் ஃபங்க்ஷன் பண்றாங்க, இப்போ நடக்கும்போது எப்படி ப்ராப்ளம் இருந்தால், ஒரு பேஷண்ட்க்கு ப்ராப்ளம் இருந்தால் அதை எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அதோட ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் என்ன, எப்படி அதை கியூர் பண்ண போறோம், திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு அந்த டிசீஸ் நம்ம என்னெல்லாம் மேற்கொள்ளணும், என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், என்னெல்லாம் பயிற்சி பண்ணினா திரும்பி நமக்கு வராது, என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம 4th இயர் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 4 இயர்ஸ் அகாடமிக்ல கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 months வந்து உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம், கம்ப்ளீட்டட் ட்ரைனிங் தான் இருக்கும். +2 உயிரியல் பாடப்பிரிவில் 60% மேல் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் மட்டுமே இத்துறையில் சேர முடியும். நோயுற்றவர்களுக்கு மறுவாழ்வு தரும் துறையாக பிசியோதெரபி விளங்குவதால் அனைத்து மருத்துவமனைகளிலும் இயன் மருத்துவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் பெருகி வருகின்றன. விளையாட்டு துறைகளிலும் இவர்களின் பங்களிப்பு முக்கியமானதாக விளங்குகிறது. அது மட்டுமின்றி அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளிலும் பணியாற்றும் வாய்ப்புகள் உள்ளதாக கூறுகின்றனர் இத்துறை வல்லுநர்கள். விளையாட்டுத் துறையில் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்றதுல எல்லா கேம்ஸுக்கும் ஒவ்வொரு பிசியோதெரபிஸ்ட்டை அரசாங்கமே நியமித்து அவங்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளித்து வெற்றி பெறதுக்கான வழிவகைகளை செஞ்சுட்டு வராங்க. அதுக்கடுத்து சொல்ல போனால் கவர்மெண்ட் துறை, அதாவது அரசு மருத்துவமனைன்னு சொல்லும்போது இப்போ சமீப காலங்களால் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முதல் கொண்டு ஒவ்வொரு பிசியோதெரபிஸ்டுகளை நியமனம் செய்வதா அரசு முடிவெடுத்துள்ளது. அதனால் ஒவ்வொரு அரசு சுகாதார நிலையங்களிலும் பிசியோதெரபிஸ்ட் நியமனம் உறுதியாகும் போது வேலைவாய்ப்புகள் அதிகரிக்குது. கல்லூரி படிப்பின் இறுதியாண்டில் MBBS பட்டதாரிகளைப் போல பிசியோதெரபி பயில்பவர்களுக்கும் 6 மாத காலம் மருத்துவமனைகளில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எனவே படிப்பை முடிக்கும் முன்னரே இவர்களுக்கு எந்த துறையில் தங்களது மருத்துவ பணியை தொடரலாம் என திட்டமிட முடியும் என்பது மற்றொரு வசதி. மூட்டு வலி, தசை வலி என நடுத்தர வயதிலேயே பாடாய்படுத்தும் பலவிதமான வலிகளுக்கு எளிய பயிற்சிகளின் மூலம் சிகிச்சை அளிக்கும் பிசியோதெரபி மருத்துவர்களுக்கான தேவை அதிக அளவில் இருப்பதால் இந்த படிப்பை முடித்தவர்களின் வேலை வாய்ப்புகளுக்கும் வருமானத்துக்கும் குறைவில்லை. சன் செய்திகளுக்காக குமரேசன்.